நம்மளுடைய ஒரே கொள்கை எதிரி பாஜக தான். இந்த நாட்டையை பாழ்படுத்துற பிளவுவாத அரசியல் செய்யறவங்க தான் தமிழக வெற்றி கழகத்தோட ஒரே முழு முதல் கொள்கை எதிரி. நியூ டெல்லியில் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொட்டஸ்ட் போயிட்டுருக்கு. நீட் பேப்பர் லீக் தொடர்பாக மாணவர்கள் அங்கே எல்லாரும் போராடிட்டு இருக்காங்க. நிறைய ஆக்டிவிஸ்ட் அதில் பங்கெடுத்திருக்காங்க. காக்ரோச் ஜனதா பார்ட்டின்ற ஒரு அமைப்பு அதை முன்னெடுத்து செல்லுது. பல்வேறு தரப்பினர் அதுக்கு ஆதரவு தந்திருக்காங்க. நேற்று அங்கே போலீஸ் ப்ரூட்டலாக அந்த ஸ்டூடெண்ட்ஸை மேன்ஹேண்டில் பண்ணி அவங்க மேலே கல்லெல்லாம் விட்டு எறிஞ்ச வீடியோஸ் எல்லாம் பார்க்குறோம். இதுவரையும் எல்லாரும் கண்டித்த போது பாஜகவை கொள்கை எதிரி என்று சொன்ன திருவாளர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நேற்று அவங்களோட ஐடி விங்கில் போட்ட பதிவு என்னென்னா, இதை தவிர்த்திருக்க வேண்டும். கண்ணு கெட்டின தூரம் வரையும் அந்த பதிவில் கண்டனம்ன்ற ஒரு வார்த்தையே தெரியவே இல்லை. இவர் பாஜகவை எதிர்ப்பார், பாஜக தான் கொள்கை எதிரின்னு சொன்ன போய் சிலிர்த்து போய் பல பேர் சில்லறையெல்லாம் வீசி எறிஞ்சாங்க இல்லையா? இதுதான் இவரோட வீரம். இவங்க இப்படி பாஜகவுக்கு பயந்துட்டு திமுகவும் பாஜகவும் அன்கோ போடுது, அலையன்ஸுக்கு போகிறாங்க, பாஜக கிட்ட திமுக சாஃப்ட் ஆகிடுச்சுனாங்க. ஆனால் நேற்று அறிவாலயம் ஹேண்டில்லையும் எதிர்க்கட்சி தலைவரோட ஹேண்டில்லையும் அந்த அறிக்கையை நீங்களே பாருங்கள். இதுதான் பாஜகவை விஜய் எதிர்க்கக்கூடிய டேஷ் லட்சணம். என்னமோ உங்க பேரெல்லாம் சொல்றதுக்கு எங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய பயம் மாதிரியும் அப்படி ஒரு விஷயத்த சொல்லிடுறது. பேரை சொல்லணும், பேரை சொல்லணும், பேரை நான் ஒரு படத்துல சொல்லுவேனே, லியோவை பார்க்கணும், லியோவை பார்க்கணும், லியோவை பார்க்கணும்.